ஷெஃப் என்ன ஷெஃப் நீங்க வாட்டுக்கு சாவகாசமா சாஞ்சு பிடித்து தூங்கிட்டு இருக்கீங்க. டைரக்டர் பிடிச்சு அந்த திட்டுறாரு. சாவகாசமா சாஞ்சி படுத்துட்டு இருக்கேனா, நானே சாட்சி வராங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக்லாம் போட்டு சும்மா கிரிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சாட்சிலாம் வரல ஷெஃப். யார் சொன்னா சாட்சி வரான்னு? எதே சாட்சி வரலையா? வேற யார் வராங்க? நம்ம பிரியா வராங்க ஷெஃப். ஓகே பிரியா ஆனந்த். நல்ல விஷயம். பிரியா ஆனந்தா? பிரியா ஆனந்த் இல்ல ஷெஃப், உங்கவே பிரியா வராங்க. என்னது சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரமா ஒரு ஷோ பண்ணலான்னு பார்த்தா மாட்டியா விடுறீங்க. நாளா வரலப்பா ஷெஃப். சும்மா பிராங்க் பண்ணே ஷெஃப். நம்ம சாக்ஷி அகர்வால் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஷெஃப். நீங்க இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரெடியா இருங்க, நம்ம ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, பேக்ரவுண்ட் மியூசிக் வேற கேக்குது. ஹீரோயின் ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஷோக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான சாக்ஷி வந்திருக்கிறதுனால அவங்களுக்காக ஒரு வெல்கம் ட்ரிங்க். இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வேற இது மாதிரி இருக்கு. ஹெல்தி வெல்கம் ட்ரிங்க். ஓகே, பட் எப்பவுமே இந்த கிளாஸ்ல கொடுக்கறது நல்ல விஷயம் தான். கிளாஸ்ல விஷயம் இல்ல, எனக்கு என்ன கொடுத்துருக்கோன்றது தான். It's an healthy orange juice for the healthy person. Thank you. We'll start the show. ஓகே, ஸோ உங்களுடைய அப்கமிங் மூவியோட சாங் ரிலீஸ் ஆயிருந்ததை பார்த்தோம். ஸோ அதர்ம கதைகளோட அதை பற்றி சொல்லுங்க. ஹவு ஸ்பெஷல் தட் மூவி டு யூ? ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படம்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் 23rd. அண்ட் நான் ஃபஸ்ட்டு கதை கேட்கும் போதே எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் மெயின் திங் இஸ் இதில் லைக் இட்ஸ் அன் anthology. ஸோ தேர் ஆர் 4 ஸ்டோரிஸ் அண்ட் 4 கதையுமே ரிவெஞ்ச் பேஸஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவெஞ்ச்க்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது, அது நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் என்னோட பேர் இஸ் ஆக்டர் வெற்றி. ஸோ லைக் இட்ஸ் பின் அ கிரேட் ஜேர்னி ஒர்க்கிங் வித் திஸ் என்டையர் டீம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களெல்லாம் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. So shall we start? Yes. Yeah. How good தூரமா போயிடுறேன். அப்படியா? Will it come flying and all? I thought you will be cooking it. ஓ அப்படியா? ஓகே. ஆமா. நான் ரொம்ப சுமாரான ஒரு ஷெஃப் தான். நீங்க கிச்சன்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஷ் செய்வீங்களா? என்ன செய்வீங்க? எனக்கு சமைக்கிறது தெரிஞ்சு ஒரு விஷயம் ஹாட் வாட்டர் சொல்லப்பட்ட இல்ல இது பெட்டர் ஃபார் பெட்டர். நான் நினைச்சேன் ஹாட் வாட்டர் சொல்லி எனக்கு ஷாக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். தட்ஸ் டோட்டலி ஃபைன். எஸ், பிகாஸ் உங்க பிஸி ஷெட்யூல் யூ வில் நாட் ஹேவ் அ டைம் டு டு எவ்ரிதிங்ல. இந்த மாதிரி ஒரு டைமிங்ல உங்களுக்கு ஹெல்தியான மீல் யார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பா? ஹெல்தியான மீல் யார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னா அம்மா தான். அம்மா ஒன்லி டஸ் எவ்ரிதிங். வீட்டில் ஹேவ் அ குக்ஸ், அவங்க பண்ணுவாங்க. பட் சில டைம் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா சில டைம் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக குக்கிங் ரியலி ஹெல்ப்ஸ் மீ. ஸோ ஐ மேக் லாட் ஆஃப் சைனீஸ். ஆமாம், ஐ லவ். எனக்கு சைனீஸ் ஃபுட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ because of the taste, flavor, aroma, maybe எனக்கு அது கரெக்ட்டா வருது. ஈஸி அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி இப்போ உங்ககிட்ட இருக்குல்ல, எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் மிக்சிங் தான் நான் தான் கட் பண்ணேன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீல், இதுக்கப்புறம் வேற எதுவுமே நீங்க சமைக்கவே முடியாது, அந்த ஒரு மீல் தான் சமைக்க முடியும் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அந்த மீல் என்ன மீலா இருக்கும்? அண்ட் அந்த மீலை நீங்க செய்யறதுக்கு யார்கிட்ட போய் கத்துப்பீங்க? வத்து குழம்பு. Oh my god. Yes. Seriously? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் வத்து குழம்பு. அண்ட் யார்கிட்ட கத்துக்குப்பேன்னா என்னோட சித்தி. ஆமா, அவங்க அவ்வளவு சூப்பரா வைப்பாங்களா? அவங்க சூப்பரா பண்ணுவாங்க வத்து குழம்பு. அண்ட் எனக்கு கத்து கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் ஷீ இஸ் லைக், நான் கத்து கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீ என்கிட்ட கேட்க மாட்டேன், இல்ல அங்க போக மாட்டீங்க, அதனால வர வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. அதுதான். வத்த குழம்புல என்னென்ன போடுவாங்கன்னு சொல்லிட்டே இருங்க, நான் அப்படியே இன்கிரிடியன்ட் ஆரம்பிச்சறேன். எனக்கு தெரியாது. ஐ நோ டேமரிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? டேமரிண்ட் இருக்கும், அப்புறம் பிளாக் பெப்பர் இருக்கும், வெங்காயம் இருக்கும். ஓ மை காட். ஓகே, டீகோட் பண்ணியாச்சு. வேற தக்காளி இருக்கும், உப்பு இருக்கும். வத்த குழம்புன்னு எங்க பேர் வந்துச்சு தெரியலையே. அப்ப என்ன போடுவாங்க? என்ன போட்டா வத்த குழம்பு? மீனுக்கு மீன் போடுவாங்க. நீங்க வெஜ்
வத்தல் போடுவாங்கல்ல. வத்தல். ஓகே. What வேற is வத்தல்? இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? பாத்தீங்களா? வெரி குட். What is it? வாட் இஸ் இட்? இது வந்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லுங்க வாட் இஸ் வத்தல் சொல்லுங்க. அதான் நீங்க வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள் இருக்கு இல்லையா, சுண்டைக்காய் இருக்கும், இல்லைன்னா வந்து மணத்தக்காளி இருக்கும், இல்லைன்னா வந்து கொத்தவரங்காய் இருக்கும். இது எல்லாமே வந்து 2 விதமா ட்ரை பண்ணுவாங்க. Okay. ஒண்ணு வந்து பட்டர் மில்க்ல போட்டு உப்பு போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் சன் ட்ரைடு சொல்லுவாங்க, சன் ட்ரை டொமேட்டோ மாதிரி அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. ஸோ திஸ் கால் வத்தல். ஏன் வத்தல் உருவாச்சு யோசிச்சே இருங்க, நான் அப்படி செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிக் ஊராச்சு. வத்தல் நான் தாங்க ஸ்டிக் எடுக்கணும், நீங்க ஸ்டிக் எடுக்கிறீங்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் we are adding broccoli. ஓகே. அண்ட் அந்த broccoli ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப அதிகமாக பாயில் பண்ணாம ஒரு மீடியமா பிளான்ச்சிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியலையே, சொல்லுங்க. அது வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மழை காலத்துல நம்ம வெளியில போய் எதையும் வாங்க முடியாது. அப்ப நம்ம வீட்டுக்கு மேல இந்த மாதிரி காய வச்சதெல்லாம் எடுத்து வச்சிருப்போம். இந்த வெயில் காலத்துல இருக்க பத்தி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அதை எடுத்து குக் பண்றதுக்கு வெளியிலேயே போகாம செய்யலாம்னா வத்த குழம்பு செய்யலாம். ஒரு குழம்பு தூள் இருந்தா போதும், ஒரு புளி இருந்தா போதும், ஒரு வத்தல் இருந்தா போதும். ஈவன் வெங்காயம் தக்காளி இல்லாமலே அதை செய்யலாம். அது எங்களுக்கே தெரியும். சோ பேசிக்கலி இருக்கிற டிஷ்ஷஸ்ல ரொம்ப அந்த சிம்பிளான டிஷ். காலத்து இன்ஸ்டன்ட் நூடல் வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான டிஷ். அதுக்கு என் சித்தி இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கு. சித்தி, நான் பொறுப்பு இல்ல, நான் வந்து ஒரு உண்மையை மட்டும் சொன்னேன். ரொம்ப முக்கியம். எனி டைம் சாப்பிட்டாலும் புது படம் மாதிரியே இருக்கும்னா எந்த டிஷ்ஷா இருக்கும் அது? எந்த டிஷ்ஷா இருக்கும்னா அபார்ட் ஃப்ரம் இன்ஸ்டன்ட் நூடல். பிரியாணி. சீரியஸ்லி? ஆமா ஆமா. பிரியாணி இஸ் an emotion. நீங்க சொன்ன உடனே பிரியாணி இஸ் an emotion. அது True. எல்லாருக்கும் அது கண்டிப்பா உண்டுதான். ஆமா. பிரியாணி இஸ் an emotion. ஆனா only problem is veg biryani. So பிரியாணி இஸ் பிரியாணிங்க. ஆமா. லைக் யூ நோ, யா, இட்ஸ் வாட்ஸ் a veg or non-veg. பட் அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அங்க கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, என்ன நீ வெஜ் எப்பயாவது பிரியாணி போயிட்டு சாப்பிட்டுட்டு. ஏமாத்தி வெஜ்ஜின்னு சொல்லி நான்வெஜ் பிரியாணி குஸ்கா மட்டும் அது கொடுத்துட்டாங்களா? நடந்துரு. அதான் சொன்னேன்ல, ஒரு வாட்டி ஷெஃப் சீட்டிங் பண்ணிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சரி வேணாம், chef- இல்லைங்க, அடுத்த டாபிக். ஏன் எனக்கு இந்த விஷயம் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஷெஃப்னு சொன்னா நாங்களாம் பாதிப்போம் இல்லையா? ஷெஃப்ஸ்னாலே ஃப்ராட் தான். புதுசா இருக்கு. ஐயோ, அப்ப இந்த டாபிக்கே வேணாம். சரி பரவாயில்ல, சொல்லுங்க கேட்போம். என்ன நடந்தது? அப்படி என்னதான் நடந்தது உங்க வாழ்க்கையில? சேலஞ்ச் நடந்தது பேசிக்கலி. அண்ட் அவங்க ஷெஃப் கூட செட்டிங் பண்ணி, பெங்களூர்ல இது ஓ, ஷெஃப் கூட செட்டிங் பண்ணிட்டு இது நான்வெஜ் குஷ்கா சொன்னீங்களே, அந்த பிரியாணி கொடுத்துட்டாங்க. நானும் நல்லா சாப்பிட்றேன். நான் டேஸ்ட் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. எஸ். அண்ட் நானும் அது சரி ஏதோ பன்னீர் பீஸ், பிகாஸ் ஒரு மாதிரி லைக் அந்த மாதிரி தான் இருந்தது. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் குஷ்கா ஆர் வாட், பட் ஒரு ரொம்ப சாஃப்டா இருந்தது. அது எங்க ஊர்ல சிக்கன் சொல்லுவோம். சரி, சொல்லுங்க. ஆமா. சோ when I was eating நான் கேட்டேன் ஷெஃப் கிட்ட, இது என்ன இது? he said பன்னீர். ஓ சூப்பர், பன்னீர் பிரியாணி எல்லாம் இவ்வளோ டேஸ்டா இருக்கு. சாப்பிட்றேன் ஃபுல்லா முடிச்சிட்டேன். தென் ஐம் டெல்லிங் ஹிம், எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துருங்க ஒன்று, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அப்போ நான் பில்ல பார்க்கும்போது அதுல சிக்கன் பிரியாணின்னு ஏது இருக்கு. அப்போதான் கண்டுபிடிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் தென் என்ன மாஸ்டர் பிளாஸ்டர் ஏதாவது பண்ணீங்களா? உள்ள போயிட்டு செஞ்சிட்டீங்களா? இல்ல, அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேலஞ்ச் இருந்தது இல்ல. சோ அவங்க ஷெஃப்க்கு என்ன சொல்ல முடியும்? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வேலை இதெல்லாம். கூட இருந்தவங்களே செஞ்சிட்டாங்க. ஆமா. ஓகே. நீங்க அவங்களுக்கு ரிவெஞ்ச் என்ன எடுத்தீங்க? நான் எந்த ரிவெஞ்ச் எடுக்கல இன்னும். பட் இட்ஸ் a good idea. I should take revenge. பர்சனலா இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க மூவி கேட்பீங்க, இந்த மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு, எக்ஸைட்மெண்டா இருக்கு, எல்லாமே ஓகே. பட் ஆனா அந்த நீங்க போய் நடிக்க முடியலன்னா உங்க ஃபீலிங் என்னவா இருக்கும்? அந்த ஃபீலிங்ல என்ன சாப்பிடுவீங்க? அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா கோகனட் ஐஸ்கிரீம். கோகனட் ஐஸ்கிரீம்? எஸ், கோகனட் ஐஸ்கிரீம் இஸ் ஜஸ்ட் அமேசிங். அது அவ்வளோ சூதிங்கா, அவ்வளோ கம்ஃபர்ட் ஃபுட்டா இருக்கும். பட் அகெயின் ஒரு ஹெல்த் ஃபேக்டர்ல பார்த்து நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இப்போ எனக்கு இருக்கிற டென்ஷன்ல அது வேற நான் பார்க்கணுமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுல கோகனட் மில்க் அப்படி ஊத்துறோம், மலை சாரல் மாதிரி ஊற்றி விட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு கலர். ஸோ உங்க டே வந்து ஒரு ஹெல்தியா டேவா இருக்கிறதுக்கு நீங்க மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எப்படி உங்க மீல்ஸை பிரிச்சுப்பீங்க? எப்படிலாம் சாப்பிடுவீங்க? இப்போ என்னோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதுதானே வேணும். ஆமா இது வேணாம், அது மட்டும் தான் வேணும். எஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஜென்ரலி டூ ப்ராக்லி ப்ளஸ். ஸோ ஓகே, நான் வெஜிடேரியன், ஆனால் நான் எக் ஒயிட் சாப்பிடுவேன். இல்ல, நான் எகிட்டேரியன் சொல்லலாம், பட் அதில் எல்லோ சாப்பிட மாட்டேன். லஞ்ச் ஜென்ரலி ஐ டேக் லைக் சப்பாத்தி அண்ட் தால்
ஓகே and some கீரை ஏதோ ஒரு greens, ம் லேடிஸ் ஃபிங்கர் இல்லைன்னா லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிடுறது ரைட்டா? நக்கலா இதெல்லாம் ஒரு ஜோக்கா. சரி விடுங்க ரொம்ப ட்ரை பண்ணேன். ஓகே சரி ஓகே லஞ்சுக்கு அப்படி சாப்பிடுவீங்க. டின்னர் முன்னாடி I generally take soup and then night it is the same thing, roti sabzi ம் and sometimes rice cravings வந்ததுன்னா I take brown rice. ப்ரௌன் ரைஸ். ஆமா, I don't take white rice at all. சீரியஸா? ஜீரோ. எனக்கு ஆல்மோஸ்ட் 7-8 வருஷம் ஆயிடுச்சு நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டது இல்லை. ஐ எம் ஆன் கம்ப்ளீட் நோ சுகர் டயட். ஸோ இது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 42 days ஆயிடுச்சு எனக்கு நோ சுகர் எடுத்துட்டு. ஓகே கம்ப்ளீட் நோ சுகர் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் நோ சுகர். கம்ப்ளீட் நோ சுகர். ஸோ ஜென்ரலி ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசிக் திங் இஸ் ரொம்ப ஒயிட் திங்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது, ரைட்? ஸோ ஒயிட் ரைஸ் சப்ஸ்டிடியூட் வித் ப்ரௌன் ரைஸ். நான் வரப்போது தெரியாதனமா அந்த ஆரஞ்சு ஜூஸ்ல கொஞ்சம் சுகர் போட்டேனே. அதான் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததா? உங்களை மாதிரி இதுதான் இருக்கணும்னு சீட்டிங். ஆசைப்பட்டேன். இதுதான் சீட்டிங். சி உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன பண்றது? சரி ஓகே. ஆனா ஜீரோ ஸ்வீட்டா? கம்ப்ளீட்லி ஜீரோ, நோ சுகர் அட் ஆல். ஸோ பேசிக்லி நான் ஒரு பயங்கரமான இது வந்து உங்களுக்கு டாஸ்க் இல்ல, உங்களுக்கு செய்யறவங்களுக்கு தான் டாஸ்க். ஆமா ஆமா. பட் ஆக்சுவலி ஷீ இஸ் ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஜிஞ்சர் டீ பெரிய ஃபேன். நான் ஓகே டேல என்னோட ஃபர்ஸ்ட் மார்னிங்ல ஏஞ்ச உடனே ஜிஞ்சர் டீ தான் எனக்கு வேணும். நைட் வரைக்கும் அந்த ஜிஞ்சர் டீ போயிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும்? ஆமா. ஸோ என்னோட என்டையர் ஜிஞ்சர் டீ செட்டப் என் கூட தான் டிராவல் ஆகும். பேசிக்லி நீங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போனாலும் பக்கத்துல இருக்கிற கேரவன்ஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் இல்லாம கூட சாக்கி நீங்க பாத்திரலாம். ஆனா ஜிஞ்சர் டீ இல்லாம பார்க்கவே முடியாது. என்னோட கோ ஆர்டிஸ்ட்க்கு, என்னோட மூவி டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஏன்னா கேரவன்ல இருந்து ஃபோன் வரும் எனக்கு. கேரவன்ல ஏதோ தட்டுற மாதிரி சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருதுன்னா என் அசிஸ்டன்ட் உட்கார்ந்து இஞ்சி அடிச்சிட்டு இருப்பாரு. இது கூட ஒரு பீஸ் ஸ்டார் அனீஸ் ஜஸ்ட் ஃபார் தி ஃப்ளேவர். Nice. இப்போ நெக்ஸ்ட் கேரட் போட போறோம். அதுக்கு முன்னாடி பட்டர் ஸோ போடலாம். இது ரெடி பண்ணிட்டு ஒரு சைடு இது குக்கிங் ஆயிட்டே இருக்கா? இது குக்கிங் ஆகல, அதுதான் முடிஞ்சிச்சு Okay. குக்கிங். ஜஸ்ட் நம்ம பிளெண்டிங் மட்டும் தான் பண்ண போறோம். ஜிஞ்சர் டீ ஸ்டால் ஓபன் பண்ணா நீங்க அங்க வந்து ஷெஃபா ஒர்க் பண்றீங்களா? இஞ்சி நீங்க இடிப்பீங்களா? ஐயோ, இது வேறயா? உங்க கடையில டீ இடிச்சா நல்லா இருக்கும். நான் டீ போட நீங்க இடிக்க ஒரே கூத்தா இருக்கும். சரி இப்போ நான் வந்து இங்க வந்து சிந்தமன் ஸ்டிக் போட்டிருக்கேன். அது கூட நம்ம கேரட்டை ஆட் பண்றோம். ஸோ கேரட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்பி சாப்பிடலாமா? நம்பி சாப்பிடலாம். உப்பு எல்லாம் And இது போட்டீங்களா? வந்து ஜஸ்ட் ப்ரீ ப்ரெப் டேஸ்ட் வந்து செஃப் கூட இருந்தா மட்டும் தான் கிடைக்கும். ஃபைனல் டிஷ் தான் உங்களுக்கு. ஃபைனல் டிஷ் தான் உங்களுக்காக நான் மைண்ட்ல பயங்கரமா வச்சிருக்கேன். அந்த ஃபைனல் டிஷ் வேற லெவல்ல இருக்கும். ஓகே. அதுல ஊன்றளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ப்ரோக்கோலி தான் எனக்கு ப்ராக்கலி ரொம்ப பிடிக்கும்ல. பிடிக்கும்ல. சூப்பர். ஆக்சுவலி லைட்டா பசிச்சுச்சு எனக்கு, அதுதான். ஸோ இப்போ நம்மளது நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கேரட் ரெடி Okay. ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா ஆல்மண்டை ஆட் பண்ண போறோம். இதுவும் ஒரு ஹெல்தியா நீங்க சொல்லுவீங்களே அதே ஹெல்தி தான். ஸோ இட்ஸ் பாயில்ட், இட்ஸ் பீல்ட் and it's very good for By health. the way, I just noticed something. நம்மளுக்கு இங்க பயங்கரமா ஒரு இந்தியன் flag கலர் ரெடி ஆயிடுச்சு. Yes. You can see orange, white and green. அப்படியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? That is so cool. அதுக்காக தான் இந்த ரெசிபியே எடுத்தோம். ஹெல்தியாவும் இருக்கணும். ப்ளஸ் இது பேஸ் எப்படின்னா நீங்க வந்து மூஸாவும் பெனகோட்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை டோலி சூப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ட்ரிக் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ட்ரிக் கொஸ்டின் எப்படின்னா நீங்க தனியா யாருமே இல்லை, நீங்க தனியா இருக்கீங்க. இந்த சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் இல்லை, ஒருத்தவங்க உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் ரெஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. லைக் யூனோ ஒரு எப்படின்னா எது கேட்டாலுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறது என்னவா இருக்கும்? அண்ட் லாஸ்ட் மீல் இருந்தா அது என்னவா கேட்பீங்க? அவர் அதுக்கப்புறம் வரமாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுது. 1 வீக் தான் உங்களுக்கு அவர் கிடைச்சிருக்காரு. ஓகே. அது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் apart from healthy stuff. ஓகே, நோ ஹெல்தி. இது நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல. இது எதுக்கு ஹெல்தி ஃபுட் வேணும்? ஃபர்ஸ்ட் நான் கேப்பேன் சாக்லேட் ட்ரூஃபில். Chocolate truffle. Yeah. Oh, summer. Okay, okay. I'll ask him to make pizza. Seriously? Yes. Health ன்னு சொல்லி அதான் சொல்றேன்ல, இந்த அந்த 1 வீக் நான் மறந்துடுவேன் எல்லாமே. thin crust ஆ? நோ, அந்த சீஸ் பர்ஸ்ட், ஓகே. அந்த இது கிரஸ்டுக்குள்ளேயும் சீஸ் இருக்கும்ல, டபுள் அதெல்லாம் சீஸ். சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு எனக்கு. பாருங்க, ஆழ் மனசுல இருக்க ஆசையெல்லாம் நாங்க தட்டி எழுப்புறோம். ஸோ ப்ராப்பர் சீஸ் பர்ஸ்ட் பீஸா. உங்க ஃபிட்னஸுக்கு வாட் இஸ் த philosophy? My philosophy is eat right and exercise right. Always.
ஸோ அதுதான் என்னோட மந்த்ரா. அது சொல்ல பார்த்தே க்ரீமை ஊற்றிடுறேன். அண்ட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ நம்மளுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்கிறோம், இல்லைன்னா ஒரு நைட் அவுட் போகிறோம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோம், நம்ம ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணோன்னு கிடையவே கிடையாது. என்ன பிடிச்சிருக்கோ லைட்டாக யூ கேன் டேக் அண்ட் டேக் இட். பட் யூ ஷுட் நோ அதுக்கு தட் நம்ம கண்ட்ரோல் பேர்ன் இல்லையா? பண்றதுக்கு ஒரு ஒன்னாண்டு விஷயம் இருக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கேலரி டெஃபிசிட். நம்ம எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்றோம் வர்சஸ் நம்ம எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் அவுட் பண்றோம். ஸோ கேலரி டெஃபிசிட்ல இருந்தா நம்ம பேர்ன் அவுட் இஸ் மோர் தென் ஆர் இன்புட். எனக்கு வந்து நிறைய கிச்சன்ஸில் நிறைய விஷயங்கள் சமைக்க பார்த்து எனக்கு ஒரு கிச்சனில் ஒரு டிஷ் பண்ணது பர்டிகுலராக எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய லைக் யூனோ இடத்துக்குலாம் போயிருப்பீங்க. உங்களால் மறக்க முடியாத ஒரு லைக் யூனோ சம்பவம்னா என்னவா இருக்கும்? ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் என்னவா இருக்கும்? இல்லைனா எது நீங்கள் லைஃப் லாங் செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? ஸோ அது நான் ஃபுட் ரிலேட்டடாகவே சொல்கிறேன். இல்லை இது உங்கள் பர்சனலாக உங்களுக்கு அப்படி ஃபுட் ரிலேட்டடாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஃபுட் ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ சொல்லுங்கள். சூப்பர் வெல். ஸோ ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு மொமெண்ட் வில் பி விஸ்வாசம் ஷூட்டிங்கில் அஜித் சார் எனக்கு பர்சனலாக பிளேட்டில் தால் பாட்டி சூர்மான்னு ஒரு ராஜஸ்தானி டிஷ் நல்லா இருக்கு தெரியும். ஸோ அந்த டிஷ் ஒன் டே முன்னாடியே என்கிட்ட ரெசிபி வாங்கி அம்மா கிட்ட, ஏன்னா எனக்கும் தெரியாது, ஸோ அம்மா கிட்ட பேசி ஃபுல்லாக ஃபோனில் என் ஃபோனில் தான் பேசினாங்க. பேசி அதை எப்படி செய்யணும் ரெசிபி வாங்கி அம்மா ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் ஏதி அனுப்பிச்சிட்டு அவங்க அசிஸ்டன்ட் சக்திக்கு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வந்து நெக்ஸ்ட் டே சமைச்சிட்டு கேரவேனில் எல்லாருக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹி வாஸ் லைக் சாஷி ஜி, தட் டூ நாட் ஈவன் சாஷி ஜி தான் ட்ரை பண்ணோம். அவங்க ஓகே சொன்னாங்க தான் இது எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு கேரவேனில் எல்லோரும் முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு பிளேட்டில் 2 பாட்டி வச்சுட்டு சூர்மா தால் அதெல்லாம் சட்னி எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துட்டு he asked me. So I was like basically his tester for the day. And that is a moment that was amazing. And our taste was out of the world. Super இருந்தது. And அந்த ஒரு feel is something that is great. நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் குக் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் நம்ம வந்து லைக் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு வேக வைக்க போகிறோம். அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளுடைய சூப்பரான சேவரி பெனகோட்டா ரெடி ஆகிடும். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. சின்ன டவுட்டு. ஐயோ வரக்கூடாதே. சொல்லுங்க. இப்போ நீங்க இவ்வளோ பேருக்கு நீங்க சமைச்சு சூப்பர் டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கல்ல, உங்க வைஃப் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க? சொல்லுவாங்க, அங்க மட்டும் பண்றே வீட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. நினச்சேன். ஸோ பட் அதனால நாங்கள் பிரிச்சுக்கிறது உண்டு. Breakfast is my turn always at house and Sundays in all I free like you know அந்த மீல் நான் பார்த்துப்பேன். அதனால she's okay. பட் என்னோட அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ யா கேஷ்யூ சேர்த்துருக்கோம். நைஸ். இப்போ இதுலயும் கோகனட் மில்க் போட்டிருக்கீங்களா? ஆமா. ஸோ இப்போ நீங்கள் வரப்போகிற மூவிஸ் பற்றி பேசணும், அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது இல்லாமல் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த லாங்குவேஜஸில் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் ஐ ஹவ் ஆல்சோ என்டர்ட் மலையாளம் சினிமா. தேங்க்யூ. ஸோ மலையாளம்ல ஐ ஹவ் ஆல்ரெடி டன் ஒரு மூவி ஃபர்ஸ்ட்டு கால டைமில் ஐ ஹவ் டன் அ மூவி கால் ஒராயிரம் கினாக்லால் வேர் ஐ பிளேட் பிஜு மேனன் சர்ஸ் ஹீரோயின். இப்போ ஐம் என்ட்ரிங் அகேன் வித் 2 இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ். 2 ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் அவதாரில் பார்ப்பீங்க. இந்த ஸோ நெக்ஸ்ட் ஐம் ஆல்சோ டூயிங் அ ஃபில்ம் இன் கன்னடா. ஆமாம். ஸோ இந்த வருஷம் கன்னடாலேயும் என்ட்ரி பண்ணியிருக்கோம் வித் நம்ம காந்தாராவோட மியூசிக் டைரக்டர் அஜ்னிஷ் அவங்க ப்ரொடக்ஷனில். நீங்கள் உங்கள் ஜேர்னியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ரோல், ரொம்ப டேரிங்கான ரோல் நீங்கள் பண்றதுக்கு விஷ் பண்ணணும்னு மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா என்ன ரோல்? வெற்றிமாறன் சாரோட படத்துல சம்திங் லைக் அசுரன், சம்திங் லைக் காக்கா முட்டை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கம்ப்ளீட் யூனோ அந்த பாவாடை சட்டை போட்டு ரூரல் அந்த மாதிரி அந்த ரா ரொம்ப லைக் நேச்சுரலா ஒரு ஃபுல் லோக்கல் அப்படி குத்தாட்டம் போட்டு எதிர்பார்க்கலாமா? அப்படி அந்த மாதிரி ஒரு திருநெல்வேலி ஸ்லாங்லையோ மதுரை ஸ்லாங்லையோ அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா I'll be very very happy and that is my நம்மளோட டிஷ்ஷஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பிளெண்ட் பண்ண சொல்லிடலாம், அப்புறம் நம்ம ப்ளேஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? டன். ஓகே.
ஸோ நம்மளோட ரெசிபி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சின்ஸ் யூஆர் ஹெல்த்தி பர்சன் அண்ட் வெஜிடேரியன் ரெண்டுத்தையுமே மைண்டில் வச்சு எஸ்பெஷலி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பண்ணுறதுனாலையும் ஸோ வி ஹேவ் 1 layer with the broccoli and 1 layer with the cauliflower, 1 layer with the carrot. Looks really nice. இது வந்து நம்ம பெனக்கொட்டா மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடலாம். அண்ட் அதே சேம் டைம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபினிஷ் இட் லைக் அ சூப் ஆல்சோ. ஒன்று நம்ம ஒரு லேயராக சூப் மாதிரி கூட ஃபினிஷ் பண்ணி கூட நம்ம இதை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். செம்மையா இருக்கு, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. உங்களை மாதிரியே. Thank ஸோ you. உங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு டெஃபினட்டாக எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much. Thank ஸோ you so இதே மாதிரி much. சூப்பர் அக்கேஷியேட்டில் நான் உங்களை பார்க்குறேன். டெஃபினட் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Sure. நானும் வெயிட் பண்ணிட்டே இந்த அந்த வாசனையெல்லாம் மேபி பரவாயில்லையே. கிளாஸ்ல நீங்க டீப்பரா போனீங்கன்னா ஃபுல்லா லேயர் கிடைக்கும் உங்களுக்கு. Looks nice, green, white and orangish. சாப்பிடலாமா? சூப்பரா இருக்கு. ஓகே. I'm going to take one more bite. ஸோ அவங்களுடைய இந்த இண்டிபெண்டன்ஸ் பார்சல் ஸ்பெஷல் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு எடுத்துட்டு போலாமா நானு? ப்ளீஸ் ஆல் யூர்ஸ். Really nice, very good. நீங்க இந்த ஷோ ஸ்பெஷல் ஆக்குனதுக்காக ருத்ரா கிச்சன் வேர்ல்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். Lovely, thank you so much. It's our எனக்கு pleasure. ரொம்ப பிடிச்சிருக்கு. A pleasure having you in the show and Thank thanks you a lot so for your much. time. Thank And you so இதே மாதிரி much. இன்னொரு ஷோவில் கூடி சீக்கிரம் சந்திப்போம். Yes, definitely. Thank you. தேங்க்யூ. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்டாருடன் சமையல் ஷோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வேற ஒரு ஷோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saranan.